இப்படி ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒரு பொம்பளை பிள்ளை பஸ்ல வச்சுட்டு கொழும்புல போய் பார்த்துருக்கீங்களா? நான் போனேனப்பா. எங்க போயிட்டு இருக்கேன்னு சொன்னா எனக்கு போயிட்டு இருக்கேன். என்னோட கோவர்க்கிங் ஸ்பேஸுக்கு பிளான்ஸ் வாங்கணும். ஸோ நான் கொழும்புலேருந்து எஃப்னாக்கு போகும்போதே பிளான்ஸ் இங்கே வாங்கிட்டு போவோம். இங்கே எனக்கு வெரைட்டி பார்த்துருக்கேன். ஸோ ஜென்ரலாக நான் டிஎத்துக்கு போயிருக்கும் போது நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ லோ காஸ்ட்ல நிறைய பிளான்ஸ் வாங்கிட்டு போகலான்ற பிளான்ல டிஎத்துக்கு வலிக்கிட்டு வந்தேன். இடிமலையெல்லாம் தான். ஸோ பிளான்ஸை வாங்குறதுக்கு நான் பிளான் பண்ணது சாட்டர்டே சண்டே இல்லை ஃப்ரைடே நான் ஈவினிங் ஒர்க் முடிய ஒரேடியாக போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வெளிக்கிட்டேன். ஸோ ஃப்ரைடே வெளிக்கிட்டு பார்த்தா மழைன்றதால போக முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் போய் வாங்குவோம். மார்னிங் வெளிக்கிட்டு போனால் மார்னிங் மழை பெஞ்சது தான். ஓகே, 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமென்று மென்ஷன் பண்ணியிருந்தாலும் போய் பார்த்தா சும்மா தூக்கி வாரி போட்டுச்சு. ஃபுல்லாக ஷாப் முழுக்க க்ளோஸ். ஓகே, இப்போதைக்கு ஷாப் க்ளோஸ் ஆகும் மழைக்காகன்ட்டு திருப்ப போய் பார்த்தாலும் ஷாப் ஃபுல்லாக க்ளோஸ். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஜென்ரலாக நான் போகும்போது கொட்டி கிடக்கும். ஆனால் இன்னும் நாள் வந்தேன், என்னோட நேரம் மழை பெஞ்சதுல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லாட்டி இந்த தடவை இப்படி வெறிச்சோடி போயிருக்கு. அது ஃபுல்லாக எவ்வளோ பிளான்ஸ் இருக்கும் தெரியுமா? எப்படி நாளைக்கு மார்னிங் வருவேன் தானே, அப்பா கொண்டு வந்து காட்டுறேன் திரும்ப. ஐயோ, எனக்கு அலையாக வருது. மினக்கட்டு வந்தேன். இப்போ என்ன செய்கிறது? ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ்டா. இருந்ததுக்கு ஒரு கொஞ்ச நேரமாவது எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்போம் என்கிட்ட இருந்தாச்சு. இவ்வளவு மாற்றத்தை பார்த்தா இப்போ என்ன செய்ய, ஊர்லேயே வாங்க வலிக்கிட்டாச்சு. ஸோ என்னோட வேலையெல்லாம் தொடங்கினதுக்கப்புறம் கோவர்க்கிங் ஸ்பேஸுக்கு தேவையான பிளான்ஸை நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிட்டு எங்களோட ஊரில் இருக்கிற ஷாப்ஸ்லேயே பார்த்து வாங்க தொடங்கிட்டோம். வாங்குவோம். அதே இது இதானே? இது இதே நல்லா இருக்குண்ணே. வாங்குவோம் பார்த்து. சரி, மற்றது இண்டோர் பிளான் மட்டும்தானே? இண்டோர் தான். அது தென்னை மரம் மாதிரி வைப்பாங்க தெரியுமா? மூளைக்க பெருசா உயரமா. அது இங்கே இல்லை போல. அது உண்மையா தென்னம்புள்ளடி பைக்கு இருக்கு. இல்ல, அங்க இருக்கு அந்த இதுல. அது இது அது தென்னை இருக்குது பேர். ஓ, சாடி இந்த சாடிக்கு இருக்கிறதா நான் சொல்றேன். அதான் நீ கேட்டது. ஓ, அதுதான் நான் நினைச்சு. நீ பக்கத்துக்கு தென்னம்புள்ளியை பார்க்க வேண்டும். ஓகேயா? இது எவ்வளவு பெருசா வளரும்? இது இது எடுங்க. இது வேண்டாம். எடுப்போமா? இதுல ஒன்று தாங்க. ஓகே, அது அப்படியே வருது. வேறு எதுவும் இப்படிப்பட்டா சொல்லு. இதுவில் பேர் இருக்கு. இதுவில் இது அந்த பக்கத்து வீட்டு எனக்கு தேர்மா. இது வேணும்டா அதுல முறிக்கலாம். சரி, அவன் பேர் என்ன? அந்த வெளியில இருக்கு, பாக்குறியா? ஞாபகம் இல்லை. பில்டிங் பக்கத்து வீடு. நான் கத்தைக்கு உதவி செய்த இந்த வீடு. சரி, இதில் எடுப்போம். சின்ன எடுப்போமா பெருசு எடுப்போமா? எது நீங்கள் சொன்னது? இதுவும் கண்டு வருமா? இதுவும் இது வந்து இந்த ஆக உயராதான் கண்டுகள் வரும். ஒரு வடி வேணும். அதை விட இது வரும். எவ்வளவு? இது 400, அது 250. சின்ன எடுப்பாங்க. இந்த சின்ன தாங்க. இன்னொன்றுக்கு மஞ்சள் கோல் அடிச்சு அது முடிஞ்சு அதில். சரி.
வேறு என்னடி இது இது சட்செட் பிளான். இது அதுதான் ஒன்று எடுத்துனாங்க. அது வேறையா? அது எடுக்கல. அது ஸ்னேக் அது எங்கே பார்த்துனாங்க? இது இது எடுத்தாச்சு. சட்செட் பிளான்னு சொல்லி அந்த நான் சொன்னேன் இப்போ இல்லை. அங்கே எவ்வளோ இல்லையா இங்கே நாங்கள் சின்ன வளர கஷ்டம். வளர்றதுக்கு தானே இருக்கும். இது வேண்டாம் வாங்க இருக்கேன். இது அதையான மாறி மாறி பார்த்துக்கு இது சுற்றி அடிச்சு கடைசி எங்களுக்கு வேண்டிய பிளான்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிட்டோம். வேண்டியது எல்லாம் வாங்கலை, வேண்டியதில் பேசிக்காக எங்களுக்கு இருக்க வேண்டியது கொஞ்சம் வாங்கிட்டோம். ஸோ இங்கே நாங்கள் வாங்கின டோட்டல் பிளான்ஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னால் 1650 rupees. எஸ், 1650 ரூபாய்க்கு மொத்தமாக பிளான்ஸ் வாங்கினாங்க. ஸோ பிளான்ஸ் வாங்கிட்டு போகும்போது ஞாபகம் வந்துச்சு இவ்வளோ வைக்கிறதுக்கு பொட்ஸ் வாங்கலேண்டு. அதுக்கு போய் இந்த பொட் வாங்குறதுக்கு ஒரு கடையில் நிப்பாட்டி இது ஜென்ரலாக நாங்கள் இண்டோருக்குள்ளே வைக்க போகிறோம், டேபிளில் வைக்க போகிறல. ஸோ நாங்கள் நார்மலான பொட்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். வாங்கும்போதே அதை தவிர கண்ணில் பட்ட தேவையான விஷயங்கள் படுறது எல்லாத்தையும் வாங்கி அந்த ஷாப்பிங்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு ரெக்கார்டிங் நான் கொடுக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னால் நாங்கள் எல்லா பிளான்ஸும் வச்சு முடிச்சிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ எடுக்கல, அது வைக்கிற அவசரத்தில். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன செய்து நான்ன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட் இட்ஸ் மீ ஷர்மிளா. பாய் பாய். இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ எப்படி நீங்கள் 1 year கழிச்சு தான் பார்ப்பீங்க. நான் அடுத்ததுல இருந்து நீங்கள் வடமராட்சி இருந்தால் என்னோட கோவர்க்கிங் ஸ்பேஸ் கட்டாயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு 1 yearக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய்.